Hello friends, welcome to Elite சமையல். நான் ரேணுகா திருவேங்கடம். நான் இன்னைக்கு உங்களுக்கு வெந்தய மாங்காய் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு செய்து காண்பிக்க போறேன். இது பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு கெட்டு போகாது. எண்ணெய் பாத்தீங்க அப்படினு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 மாங்காய் நீங்க ஊறுகாய்க்கு எடுத்தீங்கன்னா அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் பாத்தீங்கன்னா ஒரு 5 ல இருந்து 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டீங்கன்னா போதும். எண்ணெய் ரொம்ப குறைவா தான் செலவாகும். இது வருஷத்துக்கு வெளியிலேயே இருந்தாலும் வீணாவே போகாது, கெட்டே போகாது. இது ட்ரெடிஷனலா தஞ்சாவூர் பக்கம் வெந்தய மாங்காங்கிறது எல்லார் வீட்லேயும் செய்கிற ஊறுகாய் தான் இது. அந்த ரெசிபியை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். செய்து பாருங்கள், செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெந்தய மாங்காய்க்கு பாருங்கள், ஆக்சுவலாக அது ஓடோட, அதாவது நடுவில் இருக்க கொட்டையோடு அரியணும். என்னால் அறிய முடியல. அதனால் நான் மீடியம் சைஸில் இருக்கிற ஒட்டு மாங்காய் இருக்குது இல்லையா, அதை தான் இன்றைக்கி எடுத்து போனேன். இந்த சைஸ் இருக்கிற ஒட்டு மாங்காயில் ஒரு 6 மாங்காய் நறுக்கி வச்சுருக்கேன். அந்த 6 மாங்காய்க்கு 1 கப்பு, அதாவது 1 டம்ளர் நான் உப்பு எடுத்து பொடிஞ்சு வச்சுருக்கேன். இது டே 1. நம்ம இதை தான் இன்றைக்கி முதல் நாள் பண்ண போகிறோம். இதில் உப்பு நீங்கள் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கிட்டு திருப்பி கொஞ்சம் நம்ம ஊறினதுக்கு அப்புறம் பத்தலைன்னா கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை கரண்டி வச்சு கலக்கிக்கணும். இல்லை இந்த பாத்திரத்துலேயே நம்ம இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம், இந்த மாதிரி குலுக்கி எடுத்துக்கலாம். உப்பு நல்லா எல்லா மாங்காயிலையும் படுற மாதிரி நல்லா நம்ம அதை கலந்து வச்சுருக்கேன். இது ஒரு 24 hours ஊறணும். நான் இன்னைக்கு காலையில் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் உப்பு போட்டு வச்சேன்னா நாளைக்கு காலையில் எடுத்து காய போடலாம். இல்லை சில மாங்காய் தோல் மெல்லிசாக இருந்தால் டக்குன்னு ஊறிடும். அப்படி இருந்தால் 12 hours போதும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மூடவே கூடாது. எப்பொழுதுமே இந்த மாதிரி ஊற வைக்கிற மாங்காயை டைட்டாக மூடினீங்கன்னா அது ஒரு மாதிரி வெந்து போன மாதிரி போயிடும். அதனால் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு மெஷ் போட்டு மூடுங்க. இல்லைன்னா நம்ம வேடு கட்டுவோம் இல்லையா வெள்ளை துணியில், அந்த மாதிரி வேடு கட்டி வச்சுருங்க. இது டே 1ஓட ப்ராசஸ். அடுத்தடுத்த நாள் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பாருங்கள், நேற்று காலையில் உப்பில் போட்டு ஊற போட்ட வெந்தய மாங்காய்க்கு இப்போ இன்னைக்கு காலையில் எக்ஸாக்டாக 24 hours ஆகிருக்கு. இது எப்படி நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை வடிகட்டிடுவோம். கீழே ஒரு பாத்திரத்தை வச்சு இந்த மாங்காயை வடிகட்டுங்க. அந்த வடிகட்டுற தண்ணி நமக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படும். வடிகட்டிட்டு அந்த தண்ணியையும் நம்ம வெயிலில் வச்சுருவோம். இந்த மாங்காயையும் நல்ல வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுருவோம். அந்த தண்ணியை ஒரு துணியை வச்சு மூடி நம்ம வெயிலில் காய வச்சுருவோம். இந்த வெந்தய மாங்காய்க்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டு மாங்காய் அரிஞ்சு காய போட்டு வச்சுருக்கோம். இது இன்னையோட 4வது நாள். நான் 3 நாளைக்கு முன்னாடி இதை காய போட்டேன். இது ஆக்சுவலாக இன்றைக்கி 4 நாள் காஞ்சிருக்கு. ஓரளவுக்கு நல்லா முக்கால்வாசி காஞ்சிடுச்சு. அது ஊற வச்ச தண்ணி நாள் ஒரு நாள் நைட்டு மட்டும் தான், முதல்ல ஒரு 24 hours மட்டும் வச்சுட்டு இது நான் பாக்கி அப்படியே எடுத்து வெயிலில் வச்சுருந்தேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் நான். இது வெந்தய பொடி. இது வெந்தய மாங்காய் தான் இதுக்கு பேர். அதனால வெந்தயம் தான் இதுக்கு ரொம்ப அவசியமாக போடணும். நல்லா நான் 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்து பொன்னிறமாக வறுத்து இந்த மாதிரி பொடிஞ்சு வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து நான் பெருங்காயமும் போட்டு வறுத்து பொடிஞ்சிட்டேன். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னா பெருங்காயத்தூள் தனியாக போட்டுக்கலாம், மஞ்சள் தூள், மிளகாத்தூள். இதுக்கு அவசியமாக தேவை தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மோர் மிளகாய் வேணும். இதுக்கு மோர் மிளகாய் ஒரு 4 காஞ்ச மிளகாய் வச்சு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு, அதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாங்காய் தண்ணியை இதில் விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இதில் தண்ணி பத்தலைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக வேணால் தண்ணி விட்டுக்கலாம். எனக்கு இந்த மாங்காயில் நிறைய தண்ணி விட்டுருந்தது, அதனால் நான் அப்படியே கொதிக்க வைக்கிறேன். தண்ணி நல்லா தலைன்னு ஒரு 1 நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தண்ணி நல்லா 1 நிமிஷம் கொதிச்சோன்னு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு வெந்தய பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாப்பொடி நமக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாப்பொடி போட்டுடுங்க. பெருங்காயம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பெருங்காயத்தை நீங்கள் பொடிச்சு போட்டுட்டதுனால நான் இன்றைக்கி போடலை. இல்லைன்னா தனியாக பெருங்காய பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. லேசாக ஒரு நிமிஷம் அடுப்பை சிம்மில் போட்டு ஒரு லேசாக இப்படி ஒரு கொதி வர்ற வரைக்கும் விட்டுட்டு அடுப்பை அணைச்சிருங்க. அடுப்பை அணைச்சிட்டு இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் ரொம்ப சூட்டோட மாங்காயை போடாதீங்க. நல்லா 2-3 நிமிஷம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாங்காயை இதில் சேர்த்துடலாம். நல்லா சேர்ந்தாப்பில் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதுக்கு தாளிச்சிடுவோம். ஒரு தாளிக்கிற கரண்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க.
கடுகு அரை டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா கடுகு வந்து ப்ரிசர்வேட்டிவ், எவ்வளோக்கு எவ்வளோ கடுகு போடுறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும், வீணாக போகாது. கடுகு போட்ட உடனே நீங்கள் மோர் மிளகாயும் அந்த நீட்ட மிளகாயும் போட்டுக்கோங்க. நீட்ட மிளகாய் தான் போடணும்னு இல்லை, உருண்டை மிளகாய் இருந்தால் அதுவும் நீங்கள் போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கிறதுக்கும் இந்த மோர் மிளகாயெல்லாம் செவக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். அதாவது மோர் மிளகாய் வந்து கருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கடுகும் மிளகாயெல்லாம் எப்படி கருகிடுச்சு பாருங்கள். மோர் மிளகாய் வந்து புதுசு, நான் இப்போ தான் போட்டேன், அதனால் அது ரொம்ப கருகாது. நல்லா இப்போ இது நல்லா சூடோடு இருக்குது. இந்த சூட்டோடு நம்ம போட்டிருக்க ஊறுகாயில் போட்டு நம்ம இதை கிளறிடணும். இது சதன்னு இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு நாள் அப்படியே இந்த பாத்திரத்தோட வெயிலில் வச்சு மூடி வச்சு வெயிலில் வச்சுருங்க. ஒரு துணியை கட்டிட்டு இல்லை இந்த மாதிரி மெஷ்ஷை போட்டு இப்படி மூடி வெயிலில் வச்சுருங்க. அது தானாக ட்ரை ஆகிடும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நம்ம வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் நீங்கள் செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.